நான் மட்டும் கிடையாது, தாவேக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பல பேர் அப்செட்டுங்க. என்னங்க அருண் ஐபிஎஸ் கொண்டாந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில உட்கார வச்சிட்டாங்க. அவர் வந்து ஒரு திமுக நபராச்சே, யூனிஃபார்ம் போட்ட திமுக நபராச்சே, இந்த தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு எதிரா என்னென்ன வேலைலாம் செஞ்சாரு தெரியுமா? அவரை கொண்டாந்து முக்கியமான துறை லஞ்ச ஒழிப்புத்துறையை உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புனாங்க. என்கிட்ட பர்சனலாவும் புலம்புனாங்க, சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து எழுதி தள்ளினாங்க. அவங்களுடைய புலம்பலுக்கு, அவங்களுடைய கோபத்துக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையில தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நபர் இயக்குனரா இருந்தாதான் இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் செஞ்ச குற்றச்சாட்டு, முறைகேடு பண்ணது, சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் இருக்கும்ல. சோ அந்த வழக்கெல்லாம் முறையா தோண்டி எடுத்து அவங்கள கைது செய்யணும், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தாவேகா அரசுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா அருண் ஐபிஎஸ் அங்க உட்கார்ந்தாரு அப்படின்னா அவருக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரு கூடயும் பழக்க வழக்கம் இருக்கு, எல்லாரு கூடயும் லிங்க் இருக்கு. அப்படிங்கிறப்போ அவர் எப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க? சோ தாவேகா அரசு ஒரு பெரிய தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விமர்சனம் பண்ணியிருந்தேன். தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பல பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இங்க கதையே வேறங்க. நாம யோசிச்சு பார்க்காத ஒரு கதை அப்படிங்கிறத, ஒரு படம் அப்படிங்கிறத இங்க தாவேகா அரசு செஞ்சிட்டு இருக்காங்க. நேத்தி தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகினா நீங்க விஜய் அவர்கள் கூட பின்னாடி வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கிய நிர்வாகி. அவர் ஓகே அப்படின்னு சொன்னார்னா அவருடைய போட்டோவை கூட நான் இங்க ரிவீல் பண்ணுவேன். சோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அவரு வேற ஒரு ஸ்டோரியை சொன்னாரு. என்னால நம்பவே முடியல, தாவேகா இந்த அளவுக்குலாம் ஸ்கெட்ச் போடுவாங்களா அப்படின்னு. என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ இந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா கொண்டு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு வந்து முன்னாடி வந்தது இல்ல, உதயநிதி பேர் அடிபட்டது, உதயநிதியோட ஃப்ரெண்டு ரத்தீஷ், அப்புறம் விக்ரம் ஜூஜு இந்த பேர்லாம் அடிபட்டது இல்ல. சோ அந்த வழக்கை தோண்டி எடுத்து அந்த வழக்குல உதயநிதிக்கு ஸ்கெட்ச் போடுறதுக்கு தான் அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக கொண்டு வந்திருக்காங்க தாவேகா அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. என்னங்க நீங்க சொல்றது ஓகே, லாஜிக்கா இருக்கு, பட் இது சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு இன்னொரு விஷயம் சொன்னாரு. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நேத்து நைட்டு பேசுறப்ப சொன்னாரு, நாளைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து நம்ம அருண் ஐபிஎஸ் வந்து நேர்ல சந்திப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் சரி சொன்னாங்களே என்னதான் நடக்குது, அதெல்லாம் அந்த சந்திப்பு நடந்தா அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு விஜய் அவர்களை அருண் ஐபிஎஸ் அவர்கள் சந்திச்சுட்டாங்க. சோ அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இவங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான் போல, ஸ்கெட்ச் சரியா தான் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். அது என்ன விஷயம், அருண் ஐபிஎஸ் வச்சு எப்படி தாவேகா உதயநிதிக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட புலம்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்ணி காட்டுவாங்க. அந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்தா கூட பிரச்சனை கிடையாது, அதை நான் வந்து உங்ககிட்ட பிளே பண்ணி காட்டிடுறேன். நீங்க என்ன திட்டினா கூட பிரச்சனை கிடையாது, அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கோவையில இந்த சிறுமி பாதிக்கப்பட்டாங்களா, இறந்து போனாங்கல்ல, சோ அந்த விஷயத்துல அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. இதுல யாரோ ஒருத்தவங்க, நம்ம வந்து யாரையும் குற்றச்சாட்டு கூட வைக்க வேணாம், யாரோ ஒருத்தவங்க வந்து இருக்கக்கூடிய மீடியாக்கள் மக்கள் எல்லாம் முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டு இவங்க பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். அந்த சிறுமி காணாம போன நேரத்துல அந்த அப்பா வீட்டுல வந்து பாக்குறப்போ அந்த அம்மா வந்து போதையில கடந்தாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதுக்கு அந்த அம்மா என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிறுமியோடைய தந்தை வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவராம். சோ அவரு நாளே மே 21 இந்த சம்பவம் நடக்குது. மே 20ஆம் தேதியே ஏதோ ஒரு கருப்பு கலர் பாட்டில்ல வந்து சரக்க வாங்கி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாராம். சோ 21ஆம் தேதி இன்னைக்கு மதியம் ஒரு 2 மணி அளவுல இந்த அம்மா போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த அந்த கருப்பு கலர் பாட்டில எடுத்து குடிக்குதான். இதெல்லாம் யாரோ சொல்ற கதை கிடையாது, அந்த அம்மா அந்த அது வாயால சொன்ன கதை. சோ எடுத்து குடிக்குதான். ஒரு மடக்கு தான் குடிச்சுதான், உடனே ஒரு மாதிரியா இருந்துதான், உடனே அதுக்குள்ள வச்சிருச்சா, அதுக்கப்புறம் இதுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லியிருக்கு. நமக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டு டாஸ்மாக்ல வந்து ஒரு குவார்டர் குடிச்சவனா போதை பத்தலன்னு 2 குவார்டர் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஃப் குடிச்சவனா ஆஃப் குடிச்சு போதை ஏறல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இந்த அம்மா ஒரே ஒரு மடக்கு குடிச்சுதான் உடனே போதை ஏறிடுச்சா. 2 மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வாயால சொல்லியிருக்கு. குழந்தை காணா போனது 5 மணி, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தது 7 மணி. 2 மணிக்கு ஒரே ஒரு வாய் குடிச்சது 7 மணி வரைக்கும் மயக்க நிலையில இருந்திருக்கு. அடுத்த நாள் காலை வரைக்கும் மயக்க நிலையில இருந்தது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அப்படி இருக்கப்போ இந்த அம்மா சொல்றது பொய்யா, இது சொல்றது பச்சை பொய்யா. நம்ம யாரையும் சொல்ல வேணாம். இந்த அம்மா சொல்றது பச்சை பொய்யா, இல்ல கணவர் வந்து சொல்றாரு
என்னுடைய நிறுவனத்துல வந்து வேணா விசாரிச்சுக்கோங்க, நான் 20 வருஷமா இங்கதான் வேலை செய்யறேன், எனக்கு குடி பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சோ அவரு சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்னா அவருடைய நிறுவனத்துல 20 வருஷமா வேலை செய்யறாருன்னா யாரு எப்படியாவது குடிச்சிருப்பாரு, கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா இருக்கான்னு காவல்துறையால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ 2 பேரும், அந்த சிறுமியோட அம்மாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அப்பாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல யாரோ ஒருத்தவங்க சொன்னதா தானே பொய்யா இருக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க நம்மள பைத்தியக்காரங்க, இந்த மீடியா எல்லாம் பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்யை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு உங்களாலேயே கெஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இந்த விஷயத்த காவல்துறை விசாரிச்சு இன்னொரு முறை இத மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இத மாதிரி ஒரு துயரம் நடக்குது அப்படின்னா அப்போ வந்து பொய் சொல்ல வாய் வரக்கூடாது. காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும், ஒரு அச்சம் வரணும். காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு 2 மணி இருக்கும், 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு குடிச்சுக்கிட்டா இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு அது ஒரு மாறு இருந்தது, அப்போதையே அது தூக்கி வச்சு போட்டு அந்த டைம் அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா, அதெல்லாம் கிடையாது, அந்த பழக்கம் இல்ல எனக்கு, அந்த பழக்கமே இல்லை. இந்த அருண் ஐபிஎஸ் விஷயத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நானும் இந்த அருண் ஐபிஎஸ் என்ன சொல்லியிருக்கேன், என்ன விமர்சனம் வச்சிருக்கேன் அப்படின்னா இவரு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நபர். திமுக என்ன சொல்லுதோ, யாரை கைது பண்ண சொல்லுதோ கைது பண்ணுவாரு, யார் மேல குண்டாஸ் போட சொல்லுதோ குண்டாஸ் போடுவாரு, யாரை அடிச்சு ஒடுக்க சொல்லுதோ அடிச்சு ஒடுக்குவாரு. அத மாதிரி செயல்படக்கூடிய நபர் அப்படின்னு அவரு மேல நான் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். ஆனா நான் நேற்று நைட்டு ஒரு நபர்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொன்னேன்ல, அவர் வந்து எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. நீங்க இந்த அருண் ஐபிஎஸ் வந்து திமுக ஆட்சியில வந்து ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருந்தாரு, சென்னையோட கமிஷனரா இருந்தார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக ஆட்சியிலேயே ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல தாங்க இருந்தாரு. அதிமுக ஆட்சியிலையும் அவர் வந்து சிஎம்க்கு நெருக்கமா தாங்க இருந்தாரு. அவர் அதிமுக ஆட்சியில வந்து நார்த் சோனுடைய ஐஜியா இருந்தாரு. தாவேகா அரசு வந்த உடனே போக்குவரத்து துறையில ஏதோ ஒரு பதவியை போட்டு இந்த அருண் ஐபிஎஸ் வந்து டிஎம்கே காரு, சோ அவரு நம்ம ஒதுக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா இந்த தேர்தலுக்கு முன்னாடி அருண் ஐபிஎஸ் குறித்து எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தெரியும். இவரை வந்து தமிழ்நாட்டிலேயே வச்சிருக்க கூடாதுங்க, இவரை வந்து எங்க நீங்க தமிழ்நாட்டுல எங்க கொண்டு போய் வச்சாலும் அவர் திமுகவுக்கு தான் வேலை செய்வாரு, வேற ஸ்டேட்டுக்கு மாத்திருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வில்லிவாக்கத்துல ஏப்ரல் 6ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா பேசுறப்போ அருண் ஐபிஎஸ் மேல அந்த அளவுக்கு கோபமா வன்மமா பேசியிருந்தாரு. அந்த கோபம், அந்த வெறி எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துடைய மனசுல இருந்திருக்கு. அதனாலதான் இவரை வந்து சைட்லைன் பண்ணி விட்டுறணும், இவர் வந்து நம்ம ஆட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போக்குவரத்து துறையில இவர் அப்படியே ஒரு டம்மி பீஸா வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் அருண் இத மாதிரி அப்பாயின்மெண்ட் போறாங்க, இங்கதான் உங்களுக்கு போட போறாங்க அப்படின்னா இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்ச உடனே இவர் வந்து இவருக்குன்னு ஒரு லாபி இருக்கும்ல, இந்த லாபியெல்லாம் வச்சு தாவேகாவுடைய அந்த மெயின் டீம் இருப்பாங்க இல்லையா, விஜய் சுத்தி ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, சோ அந்த டீம் கிட்ட அப்ரோச் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. இவருக்கும் திமுகவுக்கும் ரொம்ப நெருக்கம். திமுக நபர்கள் எது இதுல பெரிய ஊழல் செஞ்சு வச்சிருக்காங்க, முறைகேடு செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும். இந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு இருக்குல்ல, அதுல இந்த விக்ரம் ஜுஜு, இந்த நிதிஷ், ரித்தீஷ், அப்புறம் இந்த உதயநிதி, இவங்களுக்குலாம் யார் யார் கூட லிங்க் இருக்கு, செந்தில் பாலாஜி எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும்ல. கேஎன் நேருவை தூக்கணும்னா எப்படி தூக்கணும் அப்படின்னு இந்த அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும்ல. வழக்கை எப்படி கொண்டு வந்தா தூக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த அருண் ஐபிஎஸ்க்கு தெரியும்ல. சோ இவரை வச்சே நாம வந்து ஸ்கெட்ச் போட்டோம் அப்படின்னா ஈஸியா உதயநிதியை நெருங்கிடலாம். நிறைய வழக்கு இருக்கு. துரைமுருகன் அவங்க வீட்டுல அமலாக்கத்துறை ரைடு நடந்தது, கேஎன் நேரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் அமலாக்கத்துறை ரைடு, ஏவாவேலு அப்படின்னு நிறைய வழக்கு இருக்கு. ஆனா முக்கியமா இந்த அருண் ஐபிஎஸ்க்கு ஒரு டார்கெட்டா கொடுத்து இந்த இடத்த எண்ணத்தை கொடுத்து தாவேகா அரசு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த டாஸ்மார்க் வழக்கை தோண்டி எடுக்கணுங்க. அதை தோண்டி எடுக்கிறது தான் உங்க வேலை. உதயநிதியை நெருங்கிறதுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கிறது தான் உங்க வேலை. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக உங்களை நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களை இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக தாவேகா அரசு நியமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேசினவங்க இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே சொன்னாங்க. இவங்க சொன்ன மாதிரி தாவேகா அரசுக்கு வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னா கூடிய விரைவில் உதயநிதியை கைது செய்வதற்கு ரூட்டு போட்டு கொடுக்கணும், இதுதாங்க வழி அப்படின்னு தாவேகா அரசுக்கு காட்டி கொடுக்கணும். அப்படி அருண் ஐபிஎஸ் அவர்கள் செய்யல அப்படின்னா இல்ல அவர் வந்து இன்னும் திமுக நபரா தான் இருக்காரு, அப்போ பதவிக்காக தாவேகா கிட்ட ஒரு நாடகம் போட்டார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.